கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் நம்ம சில வித்தியாசமான ஒரு வேத பகுதிகளை ஏன் தேவன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான ஒரு நல்ல சரியான வேதபூர்வமான அர்த்தங்களை நம்ம அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளின் செய்தியை கவனமாக கேளுங்க. நிச்சயமாக இந்த நாளின் செய்தி உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை அநேகரால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஒரு நபராக இருப்பீங்கள் என்றால் நிச்சயமாக இந்த நாளின் செய்தி உங்களோடு தேவன் பேசுவார். பிரியமானவர்களே, பைபிள் தேவனுடைய வார்த்தை வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று நம்ம எபிரேயரில் வாசிக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இங்கே போனாலும் குத்தும், இங்கே போனாலும் குத்தும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்ம சரியாக விளங்கி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, சர்ப்பத்தை போல வினா உள்ளவங்களாக இருங்க, புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்க. ஏன் தேவன் இப்படி சொல்கிறாரு? ஏன் ஆண்டுடைய இதுக்கு என்ன உண்மையான வேத போதனை? பிரியமானவர்களே, தெளிவாக பார்க்கணும். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சர்ப்பத்தை போல வினாவாக இருக்கணும், புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கணும். அப்படின்னா இந்த வேத பகுதியை அறிந்து கொள்ளும் பொழுது அங்கே பார்க்குறோம், கர்த்தரே சொல்கிறாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் அவன் ஒரு உப்பாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிற, இந்த பூமிக்கு ஒரு உப்பு, இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறான். ஆனால் எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் இருக்கிறோம் அப்படின்னா, நன்றி அறியாதவர்கள், துரோகிகள், இல்லையா, நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஒரு நன்றி இல்லாத ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும், எப்படி இந்த உலகத்துக்கு ஒரு உப்பாக, இந்த பூமிக்கு நம்ம எப்படி ஒரு வெளிச்சமாக இருக்கிறதுங்கிறத கர்த்தர் இங்கே அழகாக சொல்கிறார். இந்த வேத பகுதியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பிரச்சனைகள் நமக்கு வரும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆடுகள் கர்த்தர் நம்மளை எங்கே அனுப்புகிறார்? ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறார். ஓநாய்களுக்குள்ளே அனுப்பணுன்னா நம்முடைய பாதுகாப்பு எங்கே இருக்குன்னா, முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மளை அனுப்புகிறார். ரெண்டாவது, நம்முடைய பாதுகாப்பு நம்மை அனுப்புகிற தேவனிலே இருக்கிறது. ஆகவே தேவன் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாமளும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே காணப்படுவதற்கு தேவனுடைய வேத வெளிச்சத்திலே நடக்க வேண்டியது மிக அவசியம். ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னார்? சர்ப்பத்தை போல வினாவாக இருக்கணும், புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கணும். அப்போ ஒரு மனிதன் நமக்கு தீமை செய்யும் பொழுது, தீங்கு செய்யும் பொழுது, நமக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, சதித்திட்டங்களை தீட்டுகிறவனாக காணப்படும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். நமக்கு விரோதமாக மனிதர்கள் பொல்லாத எண்ணங்களோட, பொல்லாத நினைவுகளோடு காணப்படும் பொழுது புறாவை போல கபடற்றவங்களாக இருங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரி கபடாக போயிடாதீங்க. அவங்கள மாதிரி உங்களுடைய இருதயமும் கெட்டு போயிடக்கூடாது. பழி வாங்கணும், அவங்கள மாதிரி குரோதத்தை, பகையை மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது. அவங்கள மன்னிக்கணும். முதலாவது அவர்களையும் நாம் நேசிக்கணும், அவர்களையும் கிறிஸ்துவனுடைய அன்பினால் மன்னிக்கணும். அதுதான் புறாக்களை போல கபடற்றவர்களாக. அவங்களுடைய கெட்ட குணத்தை நம்ம ஒருபோதும் உள்வாங்கிடக்கூடாது. அவங்களுடைய கெட்ட நடக்கையை நம்ம ஒருபோதும் நம்ம பின்பற்றி போயிடக்கூடாது. நாமளும் அதை மாதிரி நடக்கக்கூடாது. அவங்க மாம்சத்தின்படி நடக்கிறாங்க அப்படின்னா நாம் மாம்சத்தின்படி நடக்கிறவங்கள மாறிடக்கூடாது. இங்கே தான் கர்த்தர் சொல்கிறாரு, புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்கள். ஆனால் இன்னொரு பக்கம் சொல்கிறாரு, சர்ப்பத்தை போல வினாவாக இருக்கணும். இன்னைக்கு அநேக இடங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்னென்னா தாழ்மையாக இருக்கணும். யார் நமக்கு விரோதமாக தீங்கு செஞ்சாலும் நம்ம மன்னிப்பு கேட்கணும் அல்லது மன்னிக்கணும். ஒரு நாம் தவறு செஞ்சுருந்தால் நம்ம மன்னிப்பு கேட்குறதுக்கு முந்தி கொள்ளணும். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அடிப்படை பண்புகள். இதை நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டேன், அல்லது நான் என்னை தாழ்த்த மாட்டேன், அல்லது நான் மன்னிக்கவே மாட்டேன், இந்த மாதிரி ஒரு கடினமாக இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய சிலுவையின் பாதையில்
சீஷர்களாக நம்ம நடக்கவே முடியாது. நம்ம சிலுவையின் பாதையில் நடக்கவும் முடியாது, சீஷர்களாக இருக்கவும் முடியாது. நம்ம மனப்பூர்வமாக மன்னிக்கணும். அவங்க ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது மன்னிப்பு கேட்காமலே மன்னிக்கிறார். அதுதான் அவருடைய உயர்ந்த பண்பு. அதுதான் அவர் நமக்கு காட்டுகிற உயர்ந்த ஆவிக்குரிய முன்மாதிரி. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அவங்க தூசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அவருக்கு விரோதமாக தங்கள் தலையை துலுக்குறாங்க, ஏளனமா கேலியா பரியாசம் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. இறங்கி வா, அப்பொழுது உன்னை விசுவாசிப்போம்னு சொல்லி அவ்வளவு ஒரு வேதனைப்படுத்துகிற பயங்கரமான ஒரு கூட்டத்தை அவங்க மனம் திரும்பலை, உணர்வடையலை, அவங்க மன்னிப்பு கேட்கலை. ஐயோ ஆண்டவரை நம்ம குத்திட்டோமே, ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டோமே அவங்க கொஞ்சம் கூட அவங்க நிதானிக்கலை. ஆனால் கர்த்தர் மன்னிச்சிட்டே இருக்கார். பிதாவே இவர்களுக்கு மன்னி. இதுதான் புறாக்களை போல கபடற்றவர்களாக இருக்கிறது. அவங்க தூசிச்சாங்க, நம்ம தூசிக்காமல், அவங்க நிந்திச்சாங்க, நம்ம நிந்திக்காமல் காணப்பட வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். சில வேளைகளில் சிலர் சொல்லுவாங்க, அப்படி ஒரு வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்திட்டாங்க, அப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க, என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தரை பேசாத வார்த்தைகளையா நம்மளை பேசிட போகிறாங்க? கர்த்தரை நிந்திக்காத வார்த்தைகளையா நம்மளுக்கு நிந்திக்க போகிறாங்க? கர்த்தரே மன்னிச்சிட்டாரு, நீங்களும் நானும் ஏமாத்திரம் மன்னிக்க முடியாமல் இருக்கவே கூடாது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அவனவன் தன் தன் சகோதரன் தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். மனப்பூர்வமாக மன்னிக்கலைன்னா உங்கள் தப்பிதங்களை உங்கள் பரமபிதா மன்னிக்க மாட்டார்னு சொன்னார். அப்போ புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்கள், அதே நேரத்தில் சர்ப்பத்தை போல வினாவாகவும் இருக்கணும். புறாக்களை போல கபடற்றவங்களாக, அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய வேண்டாம், ஆனால் அதே நேரத்தில் அவங்கள அப்படியே நம்பி திரும்பவும் நம்ம ஏமாறக்கூடாதுங்கிறத கர்த்தர் சொல்கிறார். பாம்பு எப்பவும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும், எந்த சத்தம் கேட்டாலும் டகார்னு என்ன செஞ்சிடும், அது ரொம்ப ஒரு அலர்ட்டாக இருக்கும். அதை போல் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நபர்களை நாம் சரியான விதங்களில் அடையாளம் கண்டு அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி நிற்கணும். ரொம்ப வினாவோட அவங்கள அப்படியே நம்பி பேதைகளாக இருந்துடக்கூடாது. நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகள் 22 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 3ஆம் வசனம், விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இங்கேயும் விவேகி பேதை ரெண்டு காரியத்தை, எப்படி அங்கே புறா சர்ப்போன்னு சொன்னார், இங்கே ரெண்டு காரியத்தை, ஒன்று விவேகி, ஒன்று பேதைகள். அப்போ புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கிறது என்னங்கிறத பார்த்தோம். சர்ப்பத்தை போல வினாவோடு இருக்கணும், அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நீதிமொழிகள் 22:3 விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்காட்டாலும் மன்னிக்கணும். எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவையா அப்படின்னு பேதுரு கேட்டார். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக தப்பு செஞ்சால் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவை. 7 தடவை இல்லை, 70 தடவை மன்னிச்சுக்கிட்டே இரு. ஆனால் அவனை நம்பணுமா நம்ப வேண்டாமாங்கிற காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சர்ப்பத்தை போல் வினாவாக இருக்கணும். அவன் நம்மளை தீங்கு செஞ்சிருவான் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படியே அநேக வேளைகளில் பேதைகளாக இருந்து என்னுடைய வாழ்க்கையில் கூட நிறைய ஏமாற்றங்கள், நிறைய நஷ்டங்கள், காயப்பட்ட வேலைகள் என்னுடைய வாழ்க்கையில் அடிபட்டு அனுபவத்திலேருந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அனுபவத்திலேருந்து தான் நான் பேசுகிறேன். ஆண்டோடைய பிள்ளைகள் நாம் கண்ணை மூடிட்டு யாரையும் நம்ம நம்புகிறவங்களா அப்படியே அவங்கள இருக்கிற வண்ணமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் அவங்கள நம்பிடக்கூடாது. அவங்க விரோதிகளாக இருக்கிறாங்க, அவங்கள மன்னிக்கணும். அவங்க மன்னிப்பு கேட்காட்டாலும் மன்னிக்கணும். ஆனால் அவங்கள திரும்பவும் அவர்கள் நம்மை காயப்படுத்துவதற்கு, நம்மை வேதனைப்படுத்துவதற்கு அல்லது ஏமாற்றுவதற்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய சபையை நம்ம காப்பாற்றணும், நம்முடைய குடும்பத்தை நம்ம பாதுகாக்கணும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. தேவனுடைய சபையை குறித்து தான பொறுப்பு இருக்குது. அவர்களை நம்பி நம்ம தேவனுடைய சபைக்குள்ளே நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் தேவனுடைய சபையை அவங்க கெடுத்து போட்டுறக்கூடாது. ஏனென்றால் அங்கே உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், நம்முடைய தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரிகளையும் குழிநரிகளையும் உயிரோடே பிடியுங்கள். நம்முடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்குது அப்படின்னா உயிரோடு நம்ம பிடிக்கணும். அது நம்ம செய்ய வேண்டிய வேலை, கர்த்தர் செய்ய மாட்டார். கர்த்தர் தான் நம்மளை பொறுப்பாக காவலாக வச்சிருக்கிறாருன்னா யாரை நம்பணும், யாரை உள்ளே விடணும். நம்ம தவறான ஆட்களை உள்ளே விட்டுட்டோம்னா சபையை உடைச்சி கொண்டு போயிடுவாங்க.
விசுவாசிகளை குழப்பிடுவாங்க, பாய்சன் பண்ணிடுவாங்க இருதயத்தை. அப்போது நாம் தீங்கு செய்ய வேண்டாம், ஆனால் நாம் ஏமாந்துடக்கூடாது, இங்கே பேதைகளாக இருந்துடக்கூடாது. விவேகிகளாக நம்ம காணப்படணும். பாருங்கள், இந்த பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுறாங்கங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், எப்படி நம்ம அதை விளக்கலாம் அப்படின்னு சொன்னால், எரேமியாவின் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ தேசம் பாபிலோன் ராஜா சிறைப்பிடிச்சிட்டு போகிறான். சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது அவன் என்ன செய்கிறான், தேசத்தை யாருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னா, கெதலியா அப்படிங்கிற ஒரு மனுஷனை அதிபதியாக ஏற்படுத்தி வைக்கிறான். எப்போ நான் எல்லாரையும் தீ கொளுத்தி சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டேன், கொஞ்சம் பேர் தேசத்தில் மிஞ்சி இருக்கிறாங்க, நிலங்கள் இருக்குது, நீ என்ன செய்ய, இங்கே இருக்கிற கட்டடங்கள் நிலங்கள் எல்லாத்தையும் நீ பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்லி, நீ இவ்வளவு வரி செலுத்தின்னு சொல்லி கெதலியாவை அதிபதியாக ஏற்படுத்தி வச்சுட்டு போகிறான். எரேமியாவையும் விடுதலை பண்ணி விட்டுறான். ஆகவே என்ன நடக்குது, எல்லாருமே கெதலியாக்கிட்ட ஓடி வராங்க. இந்த மாதிரி கெதலியாவை பாபிலோன் ராஜா அதிபதி ஆக்கிட்டாருனோடனே பயந்து அங்கங்கே ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவங்க, மற்ற தேசங்களுக்கு சிதறண்டு போனவங்கலாம் திரும்ப அவனோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்படி வரும்போது இஸ்மவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் வாரான். அவன் எதுக்காக வாரான், கெதலியாவை கொன்று போட்டுட்டு தான் அந்த இடத்துல அதிபதியாக மாறணுங்கிற தந்திரத்தோட நயவஞ்சகத்தோடு வாரான். கெதலியாட்ட அவனுடைய மற்ற வீரர்கள் சொல்கிறாங்க, இஸ்மவேலை நம்பாத, இஸ்மவேல் உன்னை கொல்றதுக்காக வந்திருக்கிறான். நீங்கள் பாருங்கள், அப்படி சொல்லும்போது கெதலியா சொல்கிறான், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இஸ்மவேல் மேலே நீங்கள் பொய் சாட்டுறீங்க, என்னையும் இஸ்மவேலையும் பிரிக்க பார்க்குறீங்க. கெதலியா ஒரு வெள்ளந்தி, வெகுளியாக இருக்கிறான், பேதையாக இருக்கிறான். கடைசியில் என்ன நடக்குது, நீங்கள் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 14ஆம் வசனம் பின்பாக 41ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இஸ்மவேல் கெதலியாவை பட்டயத்தினாலே கொன்று போட்டான். நல்ல சாப்பாடு, போஜனம், விருந்து கொடுக்குறான். கெதலியா இஸ்மவேலுக்கு நல்ல விருந்து கொடுக்குறான். அந்த விருந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அவனுடைய ஆட்கள் என்ன செய்கிறாங்க, கெதலியாவை கொன்று போட்டுறாங்க. இதுதாங்க சர்ப்பத்தை போல வினாவாக இருக்கணும். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். நம்ம கூட இருக்கிறவங்க யாரு, எப்படிப்பட்டவங்கிறத நாம் சரியான விதத்தில் நம்ம நிதானிக்க மறந்துட்டோம், அல்லது அப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் நமக்கு யார் மூலமாக சொல்லும் பொழுது அதை நம்ம சரியான விதத்தில் கையாளாமல் விட்டுட்டோன்னு சொன்னால், இந்த கெதலியாவை போல பேதைகளாக நம்ம போகிற ஒரு பரிதாபமான நிலைமையை பார்க்குறோம். தேவன் நமக்கு சில பொறுப்புகளை கொடுக்குறார். அந்த பொறுப்புகளை செய்வதற்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நம்ம செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னு சொன்னால், இந்த கெதலியாவை போல நாம் பேதைகளாக இருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அநேக நஷ்டங்கள், வேதனை, கண்ணீர், தேவையில்லாத கஷ்டம், நம்முடைய மதியினத்தினாலே, நம்முடைய தவறுகளாலே, இதெல்லாம் நம்ம சரியாக நிதானிக்கான, எல்லாரையும் நம்புறது, எல்லாருக்கும் அன்பு காட்டணும், எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு எல்லாரையும் அன்பு காட்டுங்க, எல்லாரையும் நேசிங்க. ஆனால் புறாவை போல் இருங்க, ஆனால் அதே நேரத்தில் சர்ப்பத்தை போல் இருங்க. யாரை நம்பணும், யாரை உள்ளே விடணும், யாரை ஏற்றுக்கொள்ளணும், யாரை எந்த எல்லையில் நிற்கணும். பாருங்கள், நீதிமொழியின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் அங்கே 1ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சில காரியங்களை சொல்லிட்டு வர்றாரு. 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் ஒரு மனுஷனை பற்றி, அவனை பேரை வன்கண்ணன்னு சொல்கிறார். நான் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. இங்க ஒரு மனுஷனை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு? வன்கண்ணன், அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானமும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுடைய இருதயம் உன்னோட இருக்காது. அவனுடைய வீட்டில் நீ சாப்பிடாத, தொண்டையில் கத்திய வை. நீ போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில் கத்திய வை. சாப்பாடு முக்கியம்னு சொல்லிட்டு எங்கே சாப்பாடு கிடைச்சாலும் சாப்பிடக்கூடாது. எங்கே சாப்பிடணும் எங்கே சாப்பிடக்கூடாதுங்கிறத இங்கே தெளிவாக, சர்ப்பத்தை போல வினாவாக இருக்கணும்.
அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய இருதயத்தை காட்டுவாங்க. ஒவ்வொருத்தரும் தங்கள் வாழ்க்கையில் தாங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி காட்டுவாங்க. அப்படி காட்டும்போது அவங்கள கண்டுபிடிச்சிக்கிடணும். அப்படி காட்டும்போது அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக நம்ம நின்றுக்கிடணும். ஓ, இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்கள்ட்ட நம்ம கவனமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் அவங்கள்ட்ட போய் நீங்கள் உறவு கொண்டீங்க, ஐக்கியம் கொண்டீங்க, அன்பாக இருங்க, ஐக்கியமாக இருக்காதீங்க. அவங்களுக்கு தூரமாக விட்டு விலகி நில்லுங்க. ஏன்? அவங்களுடைய இருதயம் உங்களோட இல்லை. அவனுடைய இருதயம் முன்னோடு இராததினால் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கு? உங்களை குறித்து நல்ல எண்ணம் இல்லை, கெட்ட எண்ணம், போட்டி, பொறாமை. உங்கள் மேலே ஒரு வன்கண் இருக்குது. வன்கண்ணன் அவனுடைய ஆகாரத்தை புசியாது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் சொன்னாலும் அவனுடைய இருதயம் உன்னோட இராது. அப்போ இதாங்க சர்ப்பத்தை போல. இந்த வன்கண்ணன் நம்ம கண்டுபிடிக்காமல் அவங்க கூட போய் நம்ம போஜனம் பண்ணணும்னா அது யாரை போல இருக்கும்னா, இந்த கெதலியா போய் இஸ்மவேலோட போஜனம் பண்ணி கடைசியில் தன்னுடைய உயிரை இழந்தது போனதை போல தான் இருக்கும். சிலரை நம்ம உள்ளே விடக்கூடாது. சிலரோட நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. அங்கே போய் நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம ரொம்ப அன்பாக இருக்கிறோம், ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பேதைகளை போல, ஒரு ஏமாளிகளாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம முடிச்சிடக்கூடாது. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் மறிக்க வேண்டும் அப்படின்னு ஞானி கேட்குறாரு. ஏன் காலத்துக்கு முன்னால் சாகணும்? அப்போ பாருங்கள், பேதைகளாக நம்ம காணப்படக்கூடாது. வினா உள்ளவங்களாக நம்ம இருக்கணும், கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். அங்கே ஒரு ஊழியக்காரனை குறித்து சொல்லப்படுகிற தகுதியில் 1 தீமோத்தேயுக்கள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், தீத்து எடுத்து வாசி பாருங்கள். அவன் ஜாக்கிரதையாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தாங்க நம்முடைய வீட்டை கட்ட முடியும், நம்முடைய குடும்பத்தை கட்ட முடியும். அப்போ தான் நம்முடைய சபையை நம்ம கட்ட முடியும். தேவன் நம்ம கொடுத்துருக்கிற பொறுப்பு சாதாரணமான பொறுப்பு இல்லை, உத்தரவாதம் சாதாரணமானது இல்லை. அந்த நஷ்டங்களுக்கு நம்ம ஈடுகட்ட முடியாது. நம்ம ஞானம் இல்லாமல் நடந்துட்டோம்னா, இந்த சர்ப்பத்தை போல வினாவாக நம்ம நடக்காமல் புறாக்களை போல நம்ம கபடற்றவங்களா மட்டுமே நம்ம இருந்துட்டோம்னு சொன்னால் ஏமாத்திடுவாங்க. நிறைய நஷ்டங்கள், கண்ணீர், தேவையில்லாத கண்ணீர். யாருக்கு வேதனை? இப்படிப்பட்டவங்களுக்கு தான் வேதனை. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 26:26 பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். இங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 26:26 பகையை வஞ்சகமாக இருதயத்தில் மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறான். பகையை வஞ்சகமாக இருதயத்தில் மறைச்சி வச்சுட்டே இருக்கிறான். இவனை நம்பி ஏமாந்த ஆள் தான் தாவீது. யார் இந்த தாவீது? ராஜாவாக உட்கார்ந்துட்டுருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆலோசனைக்காரன் இருக்கிறான். அவன் பேர் அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனை எப்படி இருக்குது? ரொம்ப திறமசாலி. தேவதூதனை போல ஆலோசனை சொல்லுவான். பரலோகத்திலிருந்து ஒரு ஆலோசனை வந்தால் அது எப்படி ஒரு மேன்மையான ஆலோசனையாக இருக்குமோ அதே மாதிரி இந்த அகித்தோப்பேல் சொல்கிற ஆலோசனை ராஜாவுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் இருக்கட்டும், அகித்தோப்பேல் என்ன சொல்கிறான்? ஆனால் இந்த அகித்தோப்பேல் என்ன தெரியுமா? பகையை வஞ்சகமாக இருதயத்தில் மறைச்சி வச்சுக்கிட்டே தான் இருந்தான். ராஜாவுடைய அரண்மனையில் தான் இருக்கிறான், ராஜாவுடைய போஜனத்தை தான் சாப்பிட்றான், அரண்மனை பேமெண்ட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய இருதயம் தாவீதோடு இல்லை. இது தாவீது கண்டுபிடிக்க முடியலையா? எப்போ கண்டுபிடிக்கான்னு தெரியுமா? தாவீதனுடைய சொந்த குமாரன் அப்சலோம் தாவீதை கொல்லும்படியாக அவனை சிங்காசனத்திலேருந்து துரத்தும் போது, அப்சலோம் போய் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கும்போது முதல் ஆளாக போய் இந்த அகித்தோப்பேல் யாரோட சேர்றான்? அப்சலோமோட சேர்றான். அவன் தாவீது பார்க்குறான், ஐயோ அப்சலோமோடு கூட அகித்தோப்பேல் சேர்ந்துருக்கிறான்னு. உடனே இவனால் தாங்க முடியல. எவ்வளவு நம்பிக்கை வச்சோம், எவ்வளவு மதிப்பு கொடுத்தோம். 55ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான், என்னோட அப்பம் புசித்தவன் அவன் தன் குதிங்கால என் மேலே தூக்குனான் அப்படின்னு சொல்லி 55ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான். என்னோட அப்பம் புசித்தவன் யாரை சொல்கிறான்? அகித்தோப்பேல சொல்கிறான். பாருங்கள், சிலருடைய காரியங்களை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அவர்கள் பகையை வஞ்சகமாய் மறைத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் வரும் பொழுது வெளியே வருது. அப்போதான் தாவீது கண்டுபிடிக்கிறான், கண் திறக்குது.
அப்படியே கதறான். அகித்தோப்பேல் சேர்ந்திருக்கான கண்ணீரோட தாவீது கதறான். ஐயோ ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கி விடும். பாருங்க, புறாக்களை போல கபடற்றவங்களா மட்டும் இருக்காதீங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க யார் உண்மையான அன்போடு இருக்காங்களா இல்லையா? அவங்க திறமையானவங்களா இருக்கலாம். அவங்க ஒவ்வொரு காரியங்களையும் ரொம்ப திறமையாக செய்கிறவங்களா இருக்கலாம். திறமையாக செய்கிறவங்களை விட கள்ளங்கபடம் இல்லாமல் உங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறவங்களோட இருக்கிறாங்களாங்கிறதா முக்கியம். பாருங்கள், அந்த கண்ணீரோட தாவீது ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனை காப்பாற்றினார். கர்த்தர் தான் காப்பாற்றினார். அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் அங்கே தலையிடலன்னு சொன்னால் தாவீதின் தலை போயிருக்கும். பாருங்க, நாம் பகையை வஞ்சகமாய் மறைத்து வைத்தவர்கள். எசேக்கியேல் 35 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோமியரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சேயீர் குடிகள், சேயீர் மலை தேசத்தார்னு அங்கே வரும். இது யாருன்னா ஏதோம். நீங்கள் ஒபதியா புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒபதியான்னு ஒரே ஒரு அதிகாரம் உள்ள புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு அடிமைகளாக போகும்பொழுது இந்த ஏதோம் என்ன செஞ்சாங்களா, அந்த சேயீர் அவங்களும் போய் அவங்க மேலே விழுந்து அவங்கள அடித்து கொன்று கொள்ளையடிச்சிட்டு போகிறத ஆண்டு சொல்கிறார். நீ அமைதியாக இருக்கணும்ல, நீ அமைதியாக இருக்காம நீ பகையை வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்கினல்ல, நான் உன்னை விட மாட்டேன். அப்போ கர்த்தர் சொல், நான் உன்னை பழி வாங்குவேன்னு சொல்கிறார். எசேக்கியேல் 35:5 நம்ம வாசிக்கலாம். நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் நான் இரத்தப்பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன். இரத்தப்பழி உன்னை பின்தொடரும் என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தர் தான் இங்கே தலையிடுறத பார்க்குறோம். அப்போ பகையை வஞ்சகமாக தங்களுடைய இருதயங்களில் மறைத்து வைக்கிறவர்கள் இருக்கிறாங்க. நம்ம கூட இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதை பகையை வைத்து கொண்டே இருந்து சந்தர்ப்பம் வரும் பொழுது டக்குன்னு அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க. சந்தர்ப்பம் வரும்போது அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க. எப்படி அகித்தோப்பேல் அப்சலோமோட சேர்ந்தானோ அது தாவீதுக்கு அதிர்ச்சியாக இருந்ததோ, அதை போல் நமக்கு ஒரு சோதனையான காலம் வரும் பொழுது தான் இவங்க அவங்களுடைய சுய ரூபத்தை வெளியே கொண்டு வருவாங்க. அவர்கள் யார்? அக்கிரமத்தை தங்களுடைய இருதயத்தில் வஞ்சகமாய் மறைத்து வைத்திருக்கிறவர்கள். அப்போ சர்ப்பத்தை போல வினாவாக இருந்தால் தான் இவங்களை கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமாக அகித்தோப்பேல் ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமாக தாவீதுக்கு அதை வெளிக்காட்டியிருப்பான். ஆனால் தாவீது அதை கண்டுபிடிக்கலை. அவன் ஒரு பேதையை போல இருந்துட்டான், புறாவை போல கபடற்றவனாக இருந்துட்டான். அப்போ பாருங்கள், கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையில் இக்கட்டான வேலை வரும்பொழுது தான் அகித்தோப்பேல் தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படையாக அவ்வளோதான் தாவீதுடைய கதை முடிஞ்சிட்டுன்னு அவன் நினச்சிட்டான். தாவீதோட ஒரு தேவன் இருக்கிறாருங்கிறத அந்த அகித்தோப்பேல் நினைக்கல. அவன் தாவீதோடு தான் இருந்தான், ஆனால் தாவீதோட ஒரு தேவன் இருக்கிறார். இந்த தாவீது ஒரு ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறான். அவனுடைய கிருபை இந்த தாவீதோட இருக்குதுங்கிறத இந்த அகித்தோப்பேல் உணர மறந்துட்டான். அதனால் அவன் நினச்சான், அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ், இனி அப்சலோம் தான். அங்கே பாருங்கள், அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அவங்க மறைஞ்சிருக்கவே முடியாதுங்க, வெளியே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் கர்த்தர் சொன்னார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஏன் கர்த்தர் இந்த வசனத்தை இப்படி சொல்கிறாருங்கிறத இப்போ நம்ம படித்தா நல்லா புரியும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். அப்போ கர்த்தர் இங்கே தெளிவாக தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நாம் சர்ப்பத்தை போல வினாவாக இருக்கிறதுக்கு சில இடங்களில் சில அருமையான வார்த்தைகளை, வசனங்களை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போடாதீங்க. போட்டால் என்ன ஆகும்? கால்களால் மிதித்து கொண்டு உங்களை பீரிப்போம். அதனுடைய அருமை அவங்களுக்கு தெரியாது. உங்களுடைய தியாகம், உங்களுடைய அர்ப்பணிப்பு அப்படிப்பட்டவங்களுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா அது விழலுக்கு இறைச்ச நீராக போயிடும், அது புல்லுக்கு இறைச்ச நீராக போயிடும். புல்லுக்கு நீரை இறைச்சி என்ன பிரயோஜனம்? அவைகள்
காலால் மிதித்து கொண்டு அது நீங்கள் செஞ்ச உதவிகளையும் நன்றி இல்லாமல் அந்த நன்மையை நினைக்காம அவங்க நடப்பாங்க. அவங்க அடுத்து அங்கே சொல்கிறாரு, அவைகள் உங்களையும் பீறி போடும். சந்தர்ப்பம் வரும் பொழுது எந்த அளவுக்கு உங்களை பழி வாங்கணும், எந்த அளவுக்கு உங்களை அவமானப்படுத்தணும், எந்த அளவுக்கு உங்களை நிந்திக்கணும், எவ்வளோ தூரம் உங்களுடைய பேரை கெடுக்கணும், எல்லாத்தையும் செய்வாங்க. அங்கே கால்களால் மிதித்து கொண்டு பெற்ற எல்லா நன்மைகளையும் மறந்துடுவாங்க. ஆனால் உங்களை பீறி போடுவாங்க. கர்த்தர் தான் பாதுகாக்கணும். அதனால தான் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 17:12. தன் மதிகேட்டில் திரியும் மதியினனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. ஸோ மதிகேட்டில் திரிகிற மதியினன் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இவங்களுக்கு போய் இவங்களுக்கு முன்பாக நீங்கள் பரிசுத்தமானதை போடாதீங்க, இவங்களுக்கு முன்பாக முத்துக்களை போடாதீங்க, அதையும் மிதிப்பாங்க, உங்களையும் பீறி போடுவாங்க. அதை விட இப்படிப்பட்டவங்களுக்கு செய்கிறத விட தன்னுடைய குட்டிகளை பறிகொடுத்த கரடியை விட இவங்க ரொம்ப மோசம். குட்டியை பறிகொடுத்த கரடி யாரை பீறி போடலான்னு சொல்லி வெறித்தனமாக அலையும். அந்த கரடியை விட, பழிவாங்க அலைகிற கரடியை விட இந்த தன் மதிகேட்டில் திரிகிற மதியினன் அதை விட ஆபத்தானவன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம புறாக்கிழமை போல கபடற்றவங்களா மட்டும் இருந்தோன்னா இவங்க நம்மளை கவாத்து பண்ணிடுவாங்க. நம்ம சர்ப்பத்தை போல வினாவோடு இருந்தால் தான், ஏன்ப்பா என்னை அடிக்கிற, நீ ஏன் நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்குறாரு பவுல். பாருங்கள் அங்கே, நீ என்னை ஏன் எதுக்கு அடிக்கிற, நான் என்ன தப்பு பண்ணேன் பாருங்கள். இவ்விதமாக தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு அநீதி ஏற்படும் பொழுது அவர் மிக ஞானமாக கவனமாக பேசுகிறத நம்ம அங்கே பார்க்குறோம். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 18:19. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல் இருக்கும். இங்கே வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் பாருங்கள், நம்ம எப்படி சர்ப்பத்தை போல வினாவாக இருக்கணும். கோபம் கொண்ட சகோதரன் தன்னுடைய இருதயத்தில் கோபத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறான். அது கோட்டை தாழ்பால்கள் போல் இருக்கும். கோட்டை தாழ்பால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சும்மா சாதாரண வீட்டு கொண்டி மாதிரி இருக்காது. அரண்மனையில் இருக்கிற கோட்டையில் உள்ள வாசல் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு இருக்கிற தாழ்பால் அதை விட பெருசாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பெரிய கதவுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பெரிய கனத்தை இரும்பு ராடாக இருக்கும். அதை யாரும் உடைக்க முடியாது, வளைக்க முடியாது. கோட்டை தாழ்பால்களைப் போல் இந்த கோபங்கள் இருக்குமா? நாம் சர்ப்பத்தை போல் வினாவாக இருந்தால் தான் இவங்களுடைய கோபங்களுக்கு தப்ப முடியும். இவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டங்களை, தீமைகளை, தீங்குகளை உண்டு பண்ண முடியாமல் நம்ம காப்பாற்ற வேண்டியது அவசியம். அப்போ புறாக்களை போல் கபடற்றவங்களாகவும் இருங்க, அதே நேரத்தில் சர்ப்பத்தை போல் வினாவாகவும் இருங்க. சர்ப்பத்தை போல் வினாவாக மட்டும் இருந்துட்டு புறாக்களை போல் கபடற்றவங்களாக இருந்தால் நம்ம மாம்ச பிரகாரமாக நம்ம போயிடுவோம். நம்ம புறாக்களை போல் கபடற்றவங்களாக இருந்துட்டு சர்ப்பத்தை போல் வினாவாக இல்லாமன்னு போனால் நம்ம பேதைகளாக போயிடுவோம். கர்த்தர் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஆகவே இந்த நாட்களில் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். மன்னிப்பு கேட்டுட்டோம் அல்லது மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னு சொல்லி அப்படியே உள்ளே விட்டுறக்கூடாது. கவனமாக இருக்கணும். அவங்கள சோதிக்க வேண்டியது அவசியம். அவர்கள் முன்பாக சோதிக்கப்பட வேண்டும். அவங்க தங்களுடைய உண்மையை, உத்தமத்தை அவங்க நிரூபிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நம்ம வைக்கணும். அதன் பின்பு தான் அவங்களுடைய காரியத்தில் நம்ம அவங்கள நம்பணும். கர்த்தர் தாம் இந்த நாட்களில் உதவி செய்வாராக. கர்த்தர் தாம் இந்த நாட்களில் நம்ம தாழ்மைங்கிறது மதிகேடு இல்லை, தாழ்மைங்கிறது ஏமாந்து போகிறது அல்ல. அதே நேரத்தில் ரொம்ப நான் ஞானமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நாம் ரொம்ப ஒரு தந்திரம் உள்ளவங்களா, மாம்சத்துக்குரியவங்களாக போயிடக்கூடாது. கர்த்தர் தாமே நமக்கு அதிகமான கிருபையை தருவாராக. சமநிலை பிரமாணத்தில் செல்ல தேவன் உதவி செய்வாராக. நம்ம ஜெப செய்வோமா? கர்த்தர் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். அவர்கிட்டே நம்ம ஞானத்தை கேட்போம். ஆண்டவரே, பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம், அன்றைய எங்களுக்கு ஞானத்தை தாரும். நாங்கள் புறாக்களை போல் கபடற்றவங்களாக இருக்கணும். அதே நேரத்தில் நாங்கள் பேதைகளாக இருந்து நாங்கள் ஆண்டவரை திசைகிட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் சர்ப்பத்தை போல் வினாவாக இருக்கணும். எங்களுக்கு நீங்கள் தான் ஞானம் தரணும். ஆண்டவரே, எங்கள் ஞானத்தில் குறைவுள்ளது. அன்றைய மனுஷனுடைய தந்திரங்களை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் தான் எங்களுக்கு ஞானத்தை தரணும். அன்றைய கவனமாக நடக்க உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தர் தாமே உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களை நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்யுங்க. இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. நம்ம மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.